நண்பர்களே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெஞ்சுரி சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெஞ்சுரிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் சொட்டு நீர் போட்டிருப்போம். அதில் நம்ம டேரெக்டாகவே இந்த சொட்டு நீரில் இந்த பார்த்தீங்களா, இந்த பைப்பில் தண்ணி போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரலில் நம்ம உரமோ மருந்தோ எதுனாலும் கரைச்சி வச்சோன்னு வச்சிங்கன்னா, கரைச்சி இந்த வால்வு பார்த்தீங்கன்னா திருப்பும்போது பேரலில் உள்ள தண்ணி அப்படியே வெளியே இந்த பைப்புக்கு போயிட்டுருக்கு. குடிச்சிட்டு பார்த்தீங்களா போட்டு விட்ருக்கோம். இதை குடிச்சிட்டு திரும்ப டேரெக்டாக நம்ம வயலுக்கு வாழைக்கு டேரெக்டாக போய் சேர்ந்துடும். போயிட்டுருக்கு பதில் திரும்பி போயிட்டுருக்கு. இன்னும் இப்போ இந்த வாழையெல்லாம் பாஞ்சிச்சு. அந்த வயல் தான் போயிட்டுருக்கு. பார்த்தாலும் திரும்பி இந்த சொட்டு நீரில் இந்த மருந்து உரங்கள் கொடுக்கும்போது அந்த வாழை வந்து ஒரே ரேஞ்சில் இருக்கும். இந்த கட்டை நெட்டை இல்லாமல் எல்லா வாழைக்கும் ஈக்குவலான உரம் மருந்து எல்லாமே ஈக்குவலாக போய் சேரும். இப்போ நம்ம ஆட்கள் போடும்போது ஒரு வாழைக்கு கூட குறையுங்கிற மாதிரி வரும். அது தந்தாலும் வாழை முன்ன பின்னே இருக்கும். இந்த சொட்டு நீர் மூலமாக கொடுக்கும்போது வாழைக்கு எல்லா வாழைக்கும் ஈக்குவலாக போய் சேரும். பார்த்தாலும் தெரியும். இந்த மூட்டில் விழுதுருங்க தெரியுதா? பார்த்தாலும் தெரியுதா? இப்போ நம்ம நிரப்பு தண்ணி பாய்க்கிறதோட இந்த சொட்டு நீர் போது டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவோம். அப்படிங்கும்போது இந்த மண்ணில் பதம் வந்து ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாழைக்கு தேவையான சத்தும் நம்ம இந்த தண்ணி வழியாக கொடுக்கும்போது இந்த நம்ம சாப்பாடும் தண்ணியும் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு தண்ணியும் கிடைக்கும், சாப்பாடும் கிடைக்கும். அது தகுந்தாலும் அந்த வாழை வந்து ஈக்குவலாக நல்ல சத்தை எடுத்து நிற்காமல் வரும். இப்போ நிரப்பு தண்ணி பாய்க்கிற வாழைக்கும் சொட்டு நீர் போடுற வாழைக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த நிரப்பு தண்ணி பாய்க்கிற வாழை வந்து குருத்து வந்து அடிக்காது. இதை பார்த்தாலே தெரியும். இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த குருத்துக்கு ஒவ்வொரு குருத்துக்கும் இடைவெளி வந்து இவ்வளோவா இருக்கணும். அதான் அந்த சொட்டு நீர் இப்போ இதுக்கு வந்து உள்ள இது